குனூத் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. குனூத் தொடர்பாக அதிகமாக கேட்கப்படுவதனால் இது சம்பந்தமாக சற்று விரிவாகவே நாம் பார்க்கலாம். குனூத்தை பொறுத்தவரையிலே ஃபஜ்ரு தொழுகையிலே குனூத் ஓதலாமா, அப்படி ஓதுவது சுன்னத்து தானா என்ற கருத்து வேறுபாடு ஆரம்ப காலத்தில் இருந்து வருகின்றது. மாலிகி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள், ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் ஃபஜ்ரு தொழுகையிலே குனூத் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கிடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையிலே ருக்குவுக்கு பிறகு சத்தமிட்டு குனூத் ஓதுவார்கள். மாலிகி மதுஹபை பொறுத்தவரையில் அவர்கள் ருக்குவுக்கு முன்னால் சத்தமில்லாமல் அமைதியாக இரகசியமாக குனூத் ஓதுவார்கள். இதல்லாமல் ஹம்பலி மதுஹபுடைய அறிஞர்கள், ஹனஃபி மதுஹபுடைய அறிஞர்கள், 4 மதுஹபுகளுக்கும் வெளியாலுள்ள அறிஞர்கள் ஃபஜ்ரு தொழுகையிலே குனூத் ஓதுவது சுன்னத்து இல்லை என்ற கருத்திலே இருக்கிறார்கள். இது மதுஹபுகள் உருவாகுவதற்கு முன்னாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத் போன்ற அறிஞர்களுக்கு முன்னாலும் இந்த கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. இப்படி அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது நாம் எப்படி நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியம். இங்கே எந்த ஒரு அறிஞர்களும் இமாம் ஷாஃபியா ரஹ்மஹுல்லா அவர்களாக இருந்தாலும், அவருடைய மாணவர் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவாக இருந்தாலும், அல்லது அவருடைய ஆசிரியர் மாலிக் ரஹிமஹுல்லாவாக இருந்தாலும், அல்லது அதற்கு முன்னால் வந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களாக இருந்தாலும், அதல்லாத ஆரம்பகால அறிஞர்களாக இருந்தாலும், யாரும் தாங்கள் ஒரு கருத்தை எடுத்து அதற்கான ஆதாரத்தை அவர்கள் தேடவில்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இதுதான் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம், குனூத்து ஓதுவதுதான் ஆதாரம் என்று சிலர் நினைத்தார்கள். அதுதான் சரியான கருத்து என்று நினைத்தார்கள். சுன்னாவிலே அதுக்கான ஆதாரங்களை அவர்கள் கண்டார்கள். இன்னும் சிலர் குனூத் ஓதாமல் இருப்பதுதான் சுன்னா என்று அவர்கள் கருதினார்கள். அவர்களுக்குரிய ஆய்வின் அடிப்படையில் அதற்குரிய ஆதாரங்களை அவர்கள் பார்த்தார்கள். இப்படித்தான் அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஆனால் மற்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 2 விதமான கருத்துக்களிலே எந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு வலுவான ஆதாரம் இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த அறிஞர்களும் தங்களுக்கு மாற்றமாக யாரும் நடக்கக்கூடாது, நாங்கள் எந்த முடிவை எடுக்கிறோமோ அந்த முடிவிலே தான் எல்லா மக்களும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஒருவர் இமாம் அஹ்மத் அவர்களுக்கு மாற்றமான கருத்தில் இருக்கக்கூடிய ஷாஃபி இமாமுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதால், அல்லது மாலிக் இமாமுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதால், அல்லது வேறொரு கருத்தை ஏற்றுக்கொள்வதால் அவர் பாவியாக மாட்டார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்து இதுதான் என்று ஒருவருக்கு தெளிவானதற்கு பிறகு அதை விட்டுவிட்டால் அவர் பாவியாக மாறுவார். எங்களை பொறுத்தவரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு எந்த கருத்து நெருக்கமாக இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி பலரும் சொன்ன கருத்துக்களை பார்த்து எது குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு நெருக்கமாக இருப்பதாக எங்களுக்கு தெரிகிறதோ அதை நாங்கள் அமுல்படுத்துகிறோம். இப்படி அமுல்படுத்தும் பொழுது அது ஷாஃபி மதுஹபுடைய கருத்தாகவும் இருக்கலாம், அல்லது ஹம்பலி மதுஹபுடைய கருத்தாகவும் இருக்கலாம், மாலிகி மதுஹபுடைய கருத்தாகவும் இருக்கலாம். பெரும்பாலான விஷயங்களில் நாங்கள் ஷாஃபி மதுஹபுக்கு உடன்படுகிறோம். இதனால் நாங்கள் ஹம்பலி மதுஹபை கோபித்து விட்டோம் என்பது கிடையாது. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களிலே ஹம்பலி மதுஹபுக்கு உடன்பட்டு ஷாஃபி மதுஹபுக்கு மாற்றமாக நடக்கிறோம். இதனால் ஷாஃபி இமாமையோ அல்லது அந்த மதுஹபுடைய அறிஞர்களையோ நாங்கள் கோபித்து விட்டோம் அல்லது அவர்களை நாங்கள் புறக்கணித்து விட்டோம் என்பது கிடையாது. ஏனென்றால் நாங்கள் இங்கே எதை பார்க்க வேண்டுமென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு எது நெருக்கமாக இருக்கிறது, யார் வைக்கக்கூடிய வாதங்கள் பலமானதாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்ப்போம். அந்த வகையிலே தான்
இந்த குனூத்துடைய விஷயத்தையும் பார்ப்போம். அதில் அவர்கள் பலரும் சொல்லக்கூடிய கருத்தில் எது சரியான கருத்தாக தெரிகிறதோ அதை நாங்கள் பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றுகின்ற பொழுது அது ஷாஃபி மதஹபுக்கு மாற்றமாக இருக்கலாம், அல்லது வேறு மதஹபுகளுக்கு அது மாற்றமாக இருக்கலாம். அதைத்தான் ஒரு முஸ்லீம் அவ்வாறு தான் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு இந்த எல்லா கருத்துக்களையும் தேட முடியுமாக இருந்து அவர்களுக்கு தெளிவாகவே நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய மதுஹபுடைய கருத்து விட அடுத்த மதுஹபுடைய கருத்து தான் பலமாக இருக்கிறது, அல்லது மதுஹபுக்கு வெளியால் அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து தான் பலமாக இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பின்னாலும் நாங்கள் எங்களுடைய மதுஹபிலே தான் இருப்போம், அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அதற்கு ஏற்பால் போல் நாங்கள் வியாக்கியானங்களை கொடுப்போம், ஆதாரங்களை வளைப்போம் என்று இருந்தால் அவர்களோடு நாங்கள் பேசுவதில் அர்த்தம் கிடையாது. அவர்களை எங்களால் மாற்ற முடியாது, அவர்கள்தான் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை இதுதான் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு எவருக்கும் மாற்றமான ஒரு கருத்தை எடுப்பது கூடாது. அப்படி எடுப்பது தெரிந்து இது சுன்னாவுக்கு மாற்றமானது என்று தெரிந்த பிறகும் ஒன்றை செய்வது அது ஒரு வழிகேடு. இதைத்தான் அந்த அறிஞர்களும் எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். எனவே அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய இந்த குனூத் சம்பந்தமான தலைப்புக்குள் வருவோம். ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் என்னவென்றால், அபூ ஜஅஃபர் அர்-ராஸி என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸிலே என்ன இடம்பெற்றிருக்கிறது என்றால், மாஸால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்னுது ஃபில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரகத் துன்யா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே உலகத்தை பிரிகின்ற வரையில் குனூத் ஓதினார்கள், குனூத் ஓதிக் கொண்டிருந்தார்கள் என்று இந்த செய்தியில இடம்பெற்றிருக்கிறது. அதே அபூ ஜாஃபர் ராஸி வழியாக இன்னொரு செய்தி, இப்பொழுது நான் சொன்ன செய்தி முஸ்னத் அப்துல் ரஸாக் அதல்லாமல் பல நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே அபூ ஜாஃபர் ராஸி அவர்கள் அதே அறிவிப்பாளர் வரிசையோடு என்ன சொல்கிறார் என்றால், இன்னொரு இடத்துல அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனத ஹத்தா மாத, நபி அவர்கள் மௌத்தாகும் வரையிலே குனூத் ஓதினார்கள். அபூபக்கர் ஹத்தா மாத வ உமர் ஹத்தா மாத, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் மௌத்தாகும் வரையில் குனூத் ஓதினார்கள் என்ற இந்த அபூபக்கர் அர்-ராஸி என்று அழைக்கப்படக்கூடியவருடைய இந்த செய்திதான் ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆதாரம். உண்மையிலே இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரையிலே ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதி இருந்தால், ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகையிலும் குனூத் ஓதி இருந்தால் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் ஏன் அப்படி என்றால், மற்றவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் இல்லை என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள் இந்த ஹதீஸை பலவீனமான ஹதீஸ் என்று கருதுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஜாஃபர் ராஸி அவர்கள் இந்த ஹதீஸிலே தவறு விட்டிருக்கிறார், இது ஒரு ஷாத்தான ஹதீஸ், முன்கரான ஹதீஸ், ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வேறு பல ஆதாரங்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து நடைமுறையும் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இருந்த நடைமுறையும் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதாமல் தான் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையிலே அவர்கள் தொடர்ந்து குனூத் ஓதவில்லை என்று எங்களுக்கு தெரிய வருகிறது. இவைகளை நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதாவது ஃபஜ்ர் தொழுகையிலே அன்றைய காலத்திலே குனூத் ஓதக்கூடிய நடைமுறை இருக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்களை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கின்றேன். முதலிலே இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே உலகத்தை பிரியும் வரையிலே குனூத் ஓதினார்கள் என்ற இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஜாஃபர் ராஸி அவர்கள் இந்த செய்தியை யாரிடமிருந்து அறிவிக்கிறார் என்றால்,
ரபி இப்னு அனஸ் என்பவரிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கிறார். ரபி இப்னு அனஸ் என்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன சொன்னார்களாம், நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே உலகத்தை பிரியும் வரையிலே குனூத் ஓதினார்கள் என்று சொன்னார்களாம். இப்போது ஒரு அறிவிப்பாளர் அபூ ஜாஃபர் ராசி இவரை ஏன் பலவீனமானவர் என்று சொல்கிறார்கள்? அப்படி என்றால் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்த்தால் இவர் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு சில அறிஞர்கள் இவரை நல்லவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் அதிகமான அறிஞர்கள் இவரை பலவீனமானவர், இவரிலே பலவீனம் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இப்படி கருத்து வேறுபாடு வரும் பொழுது ஒரு அறிஞர் ஒருவரை நல்லவர் என்றும் இன்னொருவர் அவர் பலவீனமானவர் என்று சொல்லும் பொழுது அதிலே எது நியாயம், அதாவது யார் பலவீனமானது என்று அவர் சொல்கிறாரோ அவர் நியாயமான காரணத்தை வைத்து இவர் பலவீனமானவர் என்று சொன்னால் அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் பலமானவர் என்று சொன்னவரிடத்திலே இவர் ஏன் பலவீனமானவர் என்று அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். யார் பலவீனமானவர் என்று சொல்கிறாரோ அவரிடத்திலே மேலதிகமான ஒரு அறிவு இருக்கிறது. அவர் பலவீனமானவர் என்று ஒரு அறிவோடு காரணத்தோடு அவர் சொல்வாரேயானால் அந்த பலவீனமானவர் என்று காரணத்தோடு சொல்லக்கூடிய கூற்றைத்தான் நாம் முற்படுத்த வேண்டும், அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த அபூ ஜாஃபர் ராசி என்பவரை பற்றி ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்களை விமர்சிக்கக்கூடிய, அவர்களை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் தன்னுடைய ஃபிகாத் என்ற நூலிலே அபூ ஜாஃபர் ராசி யாரிடமிருந்து இந்த செய்தியை அறிவித்தாரோ அந்த ரபி என்று சொல்பவரை பற்றி அவரை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், வன்னாசு யத்தகூன ஹதீஸஹு மா கான மின் ரிவாயத்தி அபி ஜாஃபரின் அன்ஹு, மனிதர்கள் இந்த ரபி இப்னு அனஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அபூ ஜாஃபர் வழியாக அந்த ஹதீஸ் வறுமையானால் அதனை அவர்கள் பயப்படுவார்கள். ரபி இப்னு அனஸிடமிருந்து அபூ ஜாஃபர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை ஹதீஸ்களை மக்கள் பயப்படுவார்கள். ஏனென்றால் லிஅன்ன ஃபீஹா இதுத்திராபன் கதீரன், அதிலே அதிகமான இதுத்திராப் முரண்பாடுகள் இருக்கிறது என்று இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இங்கே இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் ரபி இப்னு அனஸ் அவர்களிடமிருந்து அபூ ஜாஃபர் அறிவித்தால் அதிலே அதிகமான பலவீனங்கள் இருக்கிறது, அதனால் மக்கள் அதை பயப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இங்கே பலவீனத்துக்கான காரணம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுவும் அபூ ஜாஃபரிடமிருந்து, அதாவது ரபி இப்னு அனஸிடமிருந்து அபூ ஜாஃபர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸே பலவீனமானது என்று நேரடியாக, அதாவது ரபியிடமிருந்து அபூ ஜாஃபர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அதே மாதிரி ஃபல்லாசி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவரும் என்ன சொல்கிறார் என்றால் ஃபீஹி ضعஃபுன், அவரிலே, அதாவது அபூ ஜாஃபரிலே ஒரு பலவீனம் இருக்கிறது. வஹுவ மின் அஹ்லிஸ் ஸித்கி, அவர் உண்மையாளர் தான், உண்மை பேசக்கூடியவர்கள் உள்ளவர், ஆனால் ஸய்யுல் ஹிஃப்தி, மனன சக்தியிலே மோசமானவர். அதே மாதிரி அபூ ஸுர்ஆ என்று சொல்லக்கூடிய அறிஞரும் என்ன சொல்கிறார் என்றால் ஷைഖுன் யஹிமு கஸீரன், இவர் ஒரு அதிகமாக ஊகத்தின் அடிப்படையிலே செய்திகளை சொல்லக்கூடிய, அதிகமாக ஊகிக்கக்கூடிய, தவறிழைக்கக்கூடிய ஒருவர். அதே மாதிரி சாஜி என்று சொல்லக்கூடிய ஜக்கரியா சாஜி என்பவரும் என்ன சொல்கிறார்கள், சதூகுன், இவர் உண்மையாளர், லைஸ பிமுத்கினின், ஆனால் அவர் மனன சக்தியிலே தரமானவர் இல்லை, அவரிடத்திலே இத்கான் இல்லை என்று சொல்கிறார். அதே போன்று இமாம் நசாயி அவர்களும் என்ன சொல்கிறார்கள், லைஸ பில் கவி, இவர் பலமான ஒருவர் இல்லை. அதே மாதிரி இப்னு ஹிராஷ் என்று சொல்லக்கூடியவரும் என்ன சொல்கிறார் என்றால் ஸய்யுல் ஹிஃப்தி, இவர் மனன சக்தியிலே மோசமானவர், சதூகுன், ஆனால் உண்மையானவர், உண்மை உரைக்கக்கூடியவர், ஆனால் மனன சக்தி விஷயத்தில் இவர் பலவீனமானவர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதே போன்று உக்கைலி அவர்கள், இப்னு ஹிப்பான் போன்றவர்களும் அவர்களுடைய பலவீனமானவர்கள் என்ற அந்த நூல்களை, பலவீனமானவர்களை பட்டியலிடக்கூடிய நூலிலே இவரை பட்டியலிட்டிருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் அவர்கள் அந்த நூலில் என்ன சொல்கிறார் என்றால்,
கான மிம்மா யன்ஃபரிது பில் மனாகீரி அனில் மஷாஹீர். இந்த அபூ ஜாஃபர் ராஸி என்பவர் பிரபலியமானவர்களிடமிருந்து தவறான செய்திகளை, முன்கரான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர். லா யுஜிபுனியல் இஹ்திஜாஜு பிஹபரிஹி, அவருடைய தகவலை ஆதாரமாக எடுப்பது எனக்கு விருப்பமில்லை. இல்லா ஃபீமா வாஃபக ஸிகாத், ஆனால் நம்பகமானவர்கள், ஃபிகத்தானவர்களுக்கு அவர் உடன்பாடாக அறிவித்தால் அதை ஆதாரமாக எடுக்கலாம். வலா யஜூசுல் இஅ்திபாரு பிரிவாயத்திஹி, அவருடைய அறிவிப்பை கணக்கில் எடுக்க கூடாது. இல்லா ஃபீமா லம் யுகாலிஃபில் அஸ்பாத், நம்பகமானவர்களுக்கு அவர் முரண்படாமல் இருப்பதிலே தவிர, நம்பகமானவர்களுக்கு அவர் முரண்படாமல் இருக்கக்கூடிய செய்தியிலே தவிர அவருடைய அறிவிப்புகளை நாங்கள் பலப்படுத்துவதற்கும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி இஜ்லி என்று சொல்லக்கூடிய அறிஞரும் லைஸ பில் கவி, இவர் ஒரு பலமான அறிவிப்பாளர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இமாம் அஹ்மத் அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த அபூ ஜாஃபர் ராஸியை பற்றி முதுதரிபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸிலே குளறுபடி செய்யக்கூடியவர், குழப்பம் உள்ளவர் என்று இமாம் அஹ்மத் அவர்கள் இவரை பற்றி சொல்லி இருக்கிறார். இங்கே காரணத்தை அவர்கள் விவரிக்கிறார்கள், இவருடைய பலவீனத்துக்கான காரணத்தை விவரித்திருக்கிறார்கள். அதே இமாம் அஹ்மத் அவர்கள் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார்கள் என்றால், லைஸ பிகவிய்யன் ஃபில் ஹதீஸ், இவர் ஹதீஸிலே பலமானவர் கிடையாது என்று சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்கிறார்கள் சாலிஹுல் ஹதீஸ். இதைத்தான் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இமாம் அஹ்மத் அவர்கள் இவரை சாலிஹுல் ஹதீஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள், ஹதீஸிலே சாலிஹானவர் என்றால் அப்ப இவரை ஏற்றுக்கொள்ளலாம், இவர் ஹதீஸிலே நல்லவர் என்று சொல்கிறார். இங்கே இமாம் அஹ்மத் அவர்கள் இவரை சாலிஹுல் ஹதீஸ் என்று மட்டும் சொல்லவில்லை, அதோடு சேர்த்து அவருடைய ஹதீஸிலே பலமற்றவர், அதே போன்று முத்தரிபுல் ஹதீஸ் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கூற்றை மட்டும் வைத்து இமாம் அஹ்மத் அவர்கள் இவரை திக்கத் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இப்படி பார்ப்பது ஒரு தவறான பார்வை. என்னவென்றால், நாங்கள் மொழி ரீதியாக ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இருக்கும், மொழி ரீதியாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை அந்த கலையிலே இருக்கக்கூடிய அர்த்தமாக நாங்கள் எடுத்துவிடக் கூடாது. ஒரு சொல்லுக்கு மொழியிலே ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த கலையிலே அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சாலிஹுல் ஹதீஸ் என்பது நாம் அதுக்கு மொழி ரீதியான அர்த்தம் கொடுப்போமே ஆனால், அல்லது இந்த மாதிரி ஹதீஸ் கலையில ஜர்ஹ் வ தஅதீல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் கலையில வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் மொழி ரீதியான அர்த்தம் கொடுப்போமே ஆனால், அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் அதற்கு என்ன அர்த்தத்தை நாடினார்களோ அந்த அர்த்தத்தை நாங்கள் கொடுக்க முடியாது. ஒரு அறிஞர்கள் இன்னும் சொல்ல போனால், உண்மையிலே இமாம் அஹ்மத் அவர்கள் இவரை சிகத் என்ற தரத்திலே, நம்பகமானவர் என்ற தரத்திலே என்று சொன்னிருந்தாலும் கூட, நாம் ஒரு அறிஞர் ஒரு இடத்திலே ஒருவரை நல்லவர், இன்னொரு இடத்திலே அவர் பலவீனமானவர் என்று சொன்னால் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த அறிஞருடைய இஜ்திஹாத் மாறி இருக்கிறதா? ஒரு முறை ஆரம்பத்திலே ஒன்றை சொல்லி இருக்கிறார், பிறகு அவருடைய ஆய்வுக்கு பிறகு மீண்டும் அவருடைய கருத்தை மாற்றி சொல்லி இருக்கிறார் என்று வைத்தால், அப்படி எங்களுக்கு தெளிவானால் அவர்களுடைய கடைசியாக அவர் என்ன கருத்தை சொன்னாரோ அதைத்தான் எடுக்க வேண்டும். அல்லது எங்களுக்கு தெளிவாகவில்லை, அவருடைய ஆய்வுக்கு பிறகு சொன்னாரா, எது முன்னால் சொன்னார், எது பின்னால் சொன்னார் என்ற ஒரு தெளிவு எங்களுக்கு இல்லை என்றால், அவர் சொல்லி இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளையும் இணைத்து நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்றால் ஒரு இடத்திலே பலவீனத்தை குறிக்கக்கூடிய மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார், இன்னொரு இடத்திலே அவரை பலமானவர் என்பதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார். ஏன் இப்படி இரண்டு வார்த்தைகளையும் இரண்டு இடங்களில் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார்? அதற்கான ஏதாவது நியாயங்கள் இருக்கிறதா? இரண்டையும் இணைத்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியுமா என்றுதான் பார்க்க வேண்டும். அப்படி முடியுமாக இருந்தால் அதை செய்ய வேண்டும். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் நாம் அதிலே எந்த கருத்து ராஜிஹானது, பலமானதோ அதை நாங்கள் ஏற்க வேண்டும். உதாரணமாக, அவருடைய நெருக்கமான ஒரு மாணவர், அவரோடு நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் என்ன சொல்கிறாரோ அதை எடுத்துக்கொள்வது. அல்லது அப்படியும் முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏனைய அறிஞர்கள், ஹதீஸ் கலை
அறிவிப்பாளர்களை விமர்சிக்கக்கூடிய ஏனைய அறிஞர்கள் எப்படி இந்த அறிவிப்பாளரை விமர்சித்திருக்கிறாரோ அதற்கு நேரான, அதற்கு ஒத்து வரக்கூடிய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது இங்கே இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையில் நாங்கள் முரண்பாடு இருக்கிறதா என்று பார்த்தால் பெரிய முரண்பாடு இதிலே இல்லை. ஏன் முரண்பாடு இல்லை என்றால், சாலிஹுல் ஹதீஸ் என்றால் எந்த அர்த்தத்தில் அறிஞர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்றால், இமாம் இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு அபி ஹாத்தம் என்பவர் அபு ஹாத்தம் என்கின்ற ஹதீஸ் கலை அறிஞருடைய மகன். இவரும் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர். அல் ஜர்ஹ் வ தஅதீல் என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலிலே அபு ஹாத்தம், அபு ஸுரா போன்ற பல அறிஞர்கள் அறிவிப்பாளரை பற்றி விமர்சிச்சு இருக்கக்கூடிய செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், சாலிஹுல் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால், வஇதா கீல சாலிஹுல் ஹதீஸ், சாலிஹுல் ஹதீஸ் என்று ஒருவருக்கு சொல்லப்பட்டால், ஃபஇன்னஹு யுக்தபு ஹதீஸுஹு லில்இஅ்திபார், அவருடைய ஹதீஸை இஅ்திபாருக்காக எழுதப்படும். அதாவது அவரை ஆதாரமாக எடுக்கப்பட மாட்டாது நேரடியாக, ஆனால் துணை ஆதாரத்திற்காக, இன்னொரு ஆதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக, இன்னொரு செய்தியை, அது போன்ற ஒரு செய்தியை அல்லது வலுவான ஒரு செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய செய்தியை எழுதப்படும். எனவே சாலிஹுல் ஹதீஸ் என்பது ஃபிகா என்ற தரத்திலே இல்லை, அல்லது சதூக் என்ற தரத்திலும் இல்லை. அதற்கு கடைசியான தரத்திலே தான், இறுதியான தரத்திலே தான் அதை வைக்க முடியும். இமாம் ஸஹாபி அவர்கள் இந்த நம்பகமானவர்களை, ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய வார்த்தைகளை பட்டியலிட்டிருக்கிறார். நம்பகமானவர்களை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஃபிகா, சதூக், இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவார்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள். இதிலே 4 தரமாக தரப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த சாலிஹுல் ஹதீஸ் என்ற வார்த்தை 4வது தரத்திலே தான், இறுதியான தரத்திலே தான் அவர் தரப்படுத்தி இருக்கிறார். ஹசனுல் ஹதீஸ், சாலிஹுல் ஹதீஸ், ஷைഖுன் வசத், சதூகுன் இன்ஷா அல்லாஹ், மஹல்லுஹு ஸித்க், இந்த மாதிரியான வார்த்தைகள் கடைசி தரத்திலே வரக்கூடியது. எனவே இந்த கடைசி தரத்திலே வரக்கூடியதுடைய நிலைமை என்ன என்பதை இமாம் இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அவர்களை நேரடியாக ஆதாரமாக எடுப்பதில்லை, இன்னொரு ஆதாரத்துக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் அதை எடுக்கப்படும். அதே மாதிரி ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த இன்னொரு அறிஞர் இமாம் சஹாவி அவர்களும் ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய வார்த்தைகளை வரிசைப்படுத்தி இருக்கிறார். அந்த வரிசையிலே அவர்கள் 6 தரமாக அதை தரம் பிரித்திருக்கிறார். அந்த 6வது தரத்திலே தான் இந்த சாலிஹுல் ஹதீஸ் என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். சாலிஹுல் ஹதீஸ், ஷைഖுன் வசத்துன், யுஅ்தபரு பிஹி, யுக்தபு ஹதீஸுஹு, இந்த மாதிரியான வார்த்தைகள் 6வது இறுதி தரத்திலே, 6வது தரத்திலே வரக்கூடிய வார்த்தைகள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே இமாம் அஹ்மத் அவர்கள் சாலிஹுல் ஹதீஸ் என்று சொன்னால் அவரை நேரடியாக ஆதாரம் எடுக்க முடியும் என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எனவே இந்த இமாம் அஹ்மதுடைய விமர்சனத்தில இருந்து இவரிடத்திலே பலவீனம் இருக்கிறது என்பதை இமாம் அஹ்மத் அவர்கள் அவருடைய கூற்றுகளிலே சுற்றி காட்டி இருக்கிறார்கள். ஏனைய முன்னால் சென்ற அறிஞர்களும் அதை சுற்றி காட்டி இருக்கிறார்கள். ஒரு வாதத்துக்கு இமாம் அஹ்மத் அவர்கள் இவரை நம்பகமானவர் தான் என்று சொன்னென்று வைத்துக் கொண்டாலும், ஏனைய முன்னால் நாம் சொன்ன அறிஞர்கள் எல்லாம் எந்த காரணத்திற்காக இவர் பலவீனமானவர் என்ற காரணத்தை விமர்சித்திருப்பதனால், சொல்லி இருப்பதனால், அதைத்தான் காரணம் சொல்லப்பட்ட அந்த விமர்சனத்தை, அவருடைய பலவீனத்தை தான் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. அதே மாதிரி இமாம் இப்னு மயின் என்று சொல்லக்கூடிய அறிஞர், இவரையும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்னு மயின் அவர்களும் இவரை நம்பகமானவர் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்வார்கள். இப்னு மயின் அவர்கள் இவரை நம்பகமானவர் என்று, ஃபிகா என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அது மட்டும் அவர் சொல்லவில்லை. அவர் அதோடு சேர்த்து என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், வஹுவ யக்லிது ஃபீமா யர்வி அன் முகீரா, முகீராவிடமிருந்து அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவர் தவறுவிடக் கூடியவர் என்று சொல்கிறார். அது மட்டும் அவர் சொல்லவில்லை. இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றால், யுக்தபு ஹதீஸுஹு, அவருடைய ஹதீஸ் எழுதப்படும்,
வலாகின்னஹு யுக்திஉ, ஆனாலும் அவர் தவறிழைக்க கூடியவர். ஹதீஸ் எழுதப்படும் என்றால் அவர் ஆதாரமா எடுக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது. என்றால் யாருடைய இன்னொரு ஹதீஸை பலப்படுத்துவதற்காகவும் ஒருவருடைய ஹதீஸை எழுதுவார்கள். அதே மாதிரி இன்னொருவர் அறிவித்தால் அதை பலப்படுத்தும், அதற்காக அவருடைய ஹதீஸை எழுதுவார்கள். ஆனா வலாகின்னஹு யுக்திஉ சொல்றார், அவர் தவறிழைக்க கூடியவர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இப்னு மயின் சொல்றாரு, அவர் சாலிஹுன், சாலிஹான மனிதர் என்று சொல்கிறார். எனவே இப்படியான வார்த்தைகள் எதை குறிக்கிறது என்றால் இவரிடத்திலே ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை இப்னு மயினுடைய வார்த்தைகளும் குறித்து நிற்கிறது. எனவே இப்னு மயினுடைய இந்த பல வார்த்தைகளிலிருந்து நாங்கள் என்ன எடுக்க வேண்டும் என்றால், இவர் அடிப்படையிலே ஒரு நல்லவர் தான், உண்மையானவர். ஏற்கனவே பல பேர் சொன்னது போன்று இவர் அடிப்படையிலே உண்மையானவர், நேர்மையானவர். ஆனால் இவரில் ஞாபக சக்தியில பிரச்சனை இருக்கிறது, அதனால் இவர் தவறுவிடக் கூடியவர் என்பதுதான் இதை நாம் விளங்க வேண்டும். இப்படித்தான் நான் மட்டும் இப்படி விளங்கவில்லை. ஹதீஸ் கலையிலே முக்கியமான ஒரு அறிஞரான இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸ் கலையிலே மிக முக்கியமான அறிஞர், பலருக்கும் தெரிந்த ஒருவர். அவரும் இப்னு மயின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கூற்றுக்களை எல்லாம் எடுத்து இப்படியான ஒரு விளக்கத்தை தான் சொல்லி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். அதே மாதிரி அலி இப்னுல் மதீனி என்று சொல்லக்கூடிய அறிஞர், இவரும் இவரை பற்றி இவர் ஒரு நம்பகமானவர் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அலி இப்னு மதீனி அவர்கள் இவரை பற்றி கான இந்தனா சிகதன், எங்களிடத்தில் நம்பகமான ஒருவராக இவர் இருந்தார் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டும் அவர் சொல்லவில்லை. அவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், ஹுவ நஹ்வ மூஸபின் உபைதா, இவர் மூஸபின் உபைதாவை போன்றவர், மூஸபின் உபைதாவை போன்றவர். வஹுவ யஹ்லிது ஃபீமா ரவா அன் முகீரத வ நஹ்விஹி, இவர் முகீராவிடமிருந்தும் அவர் போன்றவரிடமிருந்தும் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே தஹ்லீத் பண்ணக்கூடியவர், ஹல்த் பண்ணக்கூடியவர், குளறுபடியாக அறிவிக்கக்கூடியவர் என்று இப்னுல் மதீனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே நாங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், முகீராவிடமிருந்து மட்டுமல்ல. சில பேர் என்ன சொல்வாங்க, முகீராவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய செய்தி மட்டும்தான் பலவீனம். அப்படி அல்ல, முகீராவிடமிருந்தும் அது போன்றவர்களிடமிருந்தும் அறிவிக்கக்கூடிய செய்தியில அவர் தவறுவிடக்கூடியவர் என்று இப்னுல் மதீனி அவர்கள் சொல்கிறார்கள். அதோடு மட்டும் அவர் சொல்லவில்லை, அவர் மூஸபின் உபைதாவை போன்றவர் என்று சொல்கிறார். அப்படினால் இப்னு மதீனி அவர்களிடத்தில் மூஸபின் உபைதா அவர்கள் எந்த தரத்திலே இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால், அந்த இப்னுல் மதீனி அவர்கள் மூஸபின் உபைதாவை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், தஈஃபுன், மூஸபின் உபைதா தஈஃபானவர், யுஹத்திஸு பி அஹாதீஸ மனாகீர், மூஸபின் உபைதா முன்கரான தவறான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர், அறிவித்திருக்கிறார். எனவே மூஸபின் உபைதாவோடு அபூ ஜாஃபர் ராஸியை இப்னுல் மதீனி ஒப்பிட்டிருக்கிறார். மூஸபின் உபைதாவு முன்கரான செய்திகளை அறிவிக்கக்கூடிய பலவீனமானவர் என்று வேறு விமர்சித்திருக்கிறார். எனவே அபூ ஜாஃபர் ராஸியிடம் பலவீனம் இருக்கிறது, அவரும் முன்கரான செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒருவர் என்று இப்னுல் மதீனி அவர்களுடைய இந்த கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் சிகா என்று அவரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அந்த சிகா என்பதற்கு அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லி இருக்க வேண்டும் என்றால், அவர் நல்லவர், உண்மை பேசக்கூடியவர், அடிப்படையிலே நல்லவர் என்ற அர்த்தத்தில் அதை சொல்லி இருக்க வேண்டும். ஒரு வாதத்துக்கு இப்னுல் மதீனி அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார். இமாம் அஹ்மத் அவர்களும் இப்னுல் மயின் அவர்களும் அவரை நம்பகமானவர் என்று சொல்லிவிட்டார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், வேறு அறிஞர்கள் அவருடைய காரணத்தை சொல்லி விமர்சித்திருப்பதனால் காரணம் சொல்லப்பட்டு விமர்சிக்கப்பட்டதைத்தான் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். அதே மாதிரி அபு ஹாத்திம் அவர்களும் என்ன சொல்கிறார்கள், இவரை பற்றி சொல்லும் பொழுது சிகத்துன், இவர் ஒரு சிகத்தானவர், சதூகுன், சிகத் என்பதை விட சதூக் தரம் குறைவது, உண்மை பேசக்கூடியவர், சாலிஹுல் ஹதீஸ். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார், சாலிஹுல் ஹதீஸ். அப்ப இதுல என்ன விளங்குது என்றால், அவர் சிகத் சதூக் என்பதை சொன்னது அவருடைய அதாலத்தை குறிப்பது, அதாவது நேர்மை தன்மையை குறிப்பதற்கு சொல்லி இருக்கிறார்கள். சாலிஹுல் ஹதீஸ் அதே ஒரே அடியாக என்று சொல்கிறார்கள், சாலிஹுல் ஹதீஸ். சாலிஹுல் ஹதீஸ் என்பதற்கு இப்னு அபி ஹாத்தம், அபு ஹாத்தம் அவருடைய மகனே என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார் என்றால், அவருடைய ஹதீஸ் இஅ்திபாருக்காக எழுதப்படும், அதாவது இன்னொன்றை பலப்படுத்துவதற்காக ஆய்வு செய்து இன்னொரு ஹதீஸை ஒப்பிட்டு பார்த்து அதை பலப்படுத்துவதற்காக
எழுதப்படக்கூடிய தரத்திலே உள்ள ஒருவர் தான் என்பது அபூ ஹாத்தம் அவர்களுடைய இந்த செய்தியில இருந்தும் தெளிவாகிறது. அதே போன்றுதான் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய தக்ரீப் என்ற நூலிலே, அவர் ஷாஃபி மத்ஹபை சேர்ந்தவர், இந்த செய்திகளை சுருக்கி சொல்கிறார். சதூகுன், இவர் ஒரு உண்மையாளர், உண்மை பேசக்கூடிய ஒரு மனிதர் அபூ ஜாஃபர் ராஸி. செய்யுல் ஹிஃப்தி, ஆனால் மனன சக்தியிலே மனனத்திலே மோசமானவர், பலவீனமானவர். ஹுசூசன் அன் முகீரா, குறிப்பாக விசேஷமாக முகீராவுடைய விஷயத்திலே, அதாவது இவர் அடிப்படையில நல்லவர், ஆனால் மனன சக்தியிலே மோசமானவர். முகீராவுடைய ஹதீஸ்களிலே முகீரா தொட்டும் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவர் விசேஷமாக பலவீனமானவர் என்பதுதான் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கூற்றிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் சில பேர் என்ன இதை வைத்து சொல்வார்கள், முகீராவிடமிருந்து அறிவிப்பதில் மட்டும்தான் அவர் செய்யுல் ஹிஃபத், மரண சக்தி குறைபாடானவர். அப்படி கிடையாது. முகீராவுடைய விஷயத்திலே குறிப்பாக சிரேஷ்டமாக விசேஷமாக அவர் பலவீனமானவர், ஆனால் பொதுவாக அவர் மரண சக்தியில பலவீனமானவர். ஏனென்றால் ஏற்கனவே இப்னு மதீனி அவருடைய கூற்றிலும் என்ன சொல்கிறார், முகீரா அது போன்றவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய விஷயத்திலே அவர் ஹல்த் பண்ணக்கூடியவர், தவறுவிடக்கூடியவர் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை நாம் விளங்குவதற்கு நான் இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். பல உதாரணங்களை சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஹாக்கிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய முஸ்தத்ரக் என்ற நூலிலே இமாம் மாலிக் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், இமாம் மாலிக்கை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், வஇத் லம் யூஜத் ஃபீ ரிவாயத்திஹி இல்ல ஸஹீஹ், மாலிக் அவர்களுடைய அறிவிப்பில் ஸஹீஹை தவிர எதுவும் இல்லை. அப்ப மாலிக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹானது தான். ஹுசூசன் ஃபி ஹதீஸி அஹ்லில் மதீனா, குறிப்பாக விசேஷமாக மதீனாவாசிகளுடைய ஹதீஸில், மாலிக் இமாம் அவர்கள் மதீனாவாசிகளிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் அவர் விசேஷமாக அது சஹீஹானது, அதுல மிக பலமானவர் அவர் என்றுதான் நாங்கள் விளங்க வேண்டும். இதை எப்படி நாங்கள் விளங்கக்கூடாது? மதீனாவாசிகளுடைய ஹதீஸில் மட்டும்தான் மாலிக் அவர்கள் பலமானவர் என்று இங்கே ஹாக்கிம் அவர்கள் சொன்னார்கள் என்று விளங்கக்கூடாது. என்றால் அப்படி இந்த வார்த்தையை அப்படி விளங்க முடியாது. இந்த வார்த்தையை நாங்கள் எல்லோரும் எப்படி விளங்குவோம் என்றால், மாலிக் அவர்களுடைய ரிவாயத்திலே சஹீஹை தவிர இல்லை, அதுவும் குறிப்பாக விசேஷமாக மதீனாவாசிகளுடைய ஹதீஸில். அப்ப மதீனாவாசிகளுடைய ஹதீஸில் அவர் ஸ்பெஷல், அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்வோம். அதே மாதிரிதான் இப்னு ஹஜர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்யுல் ஹிஃபத், மோசம் மனன சக்தி குறைபாடானவர், குறிப்பாக முகீராவுடைய விஷயத்திலே மிகவும் பலவீனமானவர் என்று விளங்கிக் கொள்வோம். என்றால் ஏற்கனவே இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அபூ ஜாஃபர் வழியாக அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அதிகமான இதுத்திராப் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அதில் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த அபூ ஜாஃபர் ராஸி என்பவர் பலவீனமான பலவீனம் உள்ள ஒரு அறிவிப்பாளர். அவர் தனித்து அறிவிக்கக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அவர் பலமான ஒரு அறிவிப்பாளர் இல்லை. அவர் அடிப்படையிலே ஒரு நல்லவர் என்றிருந்தாலும் மற்றவர்கள் அறிவித்ததற்கு நேர்பாடாக அது போன்று அவர் அறிவித்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு செய்தியை அவர் மாத்திரம் அறிவிக்கும் பொழுது அதிலே பலவீனம், அவர் தவறுவிடக்கூடியவர், அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய செய்தியில இருந்து நாம் விளங்குகிறோம். எனவே அவரை விமர்சித்தவர்கள் யார் அவரை நல்லவர் என்று சொன்னார்களோ அவர்களை விட அவரை விமர்சித்து அவரை பலவீனம் என்று சொன்னவர்களிடத்திலே கூடுதலான அறிவு இருக்கிறது. அவர்கள் காரணத்தோடு விமர்சித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்களும் ஹதீஸ் கலையிலே ஒரு முக்கியமான அறிஞர். இமாம் இப்னு ஹஜர் அவர்களுக்கு முன்னால் ஃபத்ஹுல் பாரி என்ற நூலை புகாரிக்கு விளக்கமாக எழுதியிருக்கிறார். இமாம் இப்னு ஹஜர் அவர்களுக்கு எப்படி ஃபத்ஹுல் பாரி என்ற ஒரு புகாரிக்கு ஷரஹ் விளக்க நூல் இருக்கிறதோ அதே மாதிரி அவருக்கு முன்னால் வாழ்ந்த 795 மரணித்த இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் ஃபத்ஹுல் பாரி என்ற ஒரு நூல் இருக்கிறது. இந்த நூலிலே அவர் இந்த குனூத் சம்பந்தமான செய்திகளை பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால்,
ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார். தபரானி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வந்து சொல்கிறார். அந்த ஹதீஸ் யார் வழியா வருகிறது என்றால் அபூ ஜஃபர் ராஸி ஆசிம் அவர்களிடத்துல கேட்டு ஆசிம் அவர்கள் அனஸிடத்திலே அந்த செய்தியை கேட்டிருக்கிறார். அந்த செய்தி எப்படி இருக்கிறது என்றால் அதிலே வருகிறது, கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சுப்ஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையிலே குனூத் ஓதினார்கள். அரேபிய சில கூட்டங்களுக்கு எதிராக துஆ கேட்டார்கள். துஆ கேட்ட நிலையிலே குனூத் ஓதினார்கள். இந்த செய்தி உங்களுக்கு முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலும் பார்க்கலாம். அதிலேயும் அந்த செய்தி இருக்கிறது. அதுல என்ன இருக்கிறது என்றால் வகான குனூத்துஹு கப்ல ருக்கு, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வரும் பொழுது வகான குனூத்துஹு கப்ல தாலிக வ பஅதஹு கப்ல ருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குனூத் அதற்கு முன்னாலும் அதற்கு பிறகும், இந்த நபி அவர்கள் குனூத் ஓதின இந்த அரேபிய சில கூட்டங்களுக்கு எதிராக ஓதின குனூத் அதற்கு முன்னாலும் பின்னாலும் நபி அவர்கள் ருக்குவுக்கு முன்னால் தான் குனூத் ஓதினார்கள் என்று இந்த செய்தியில இருக்கிறது. இந்த செய்தியை பற்றி சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்கிறார் என்றால் ஷாதத்துன் முன்கரத்துன், இந்த செய்தி ஒரு ஷாதான செய்தி, முன்கரான செய்தி என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கு காரணம் என்ன சொல்கிறார் என்றால் இதிலே வரக்கூடிய அபூ ஜஃபர் ராஸி என்பவர் அவரை பற்றி சொல்றார். கது வஸகஹு யஹ்யா வ கைருஹு, இப்னு மயின் அவர்களும் வேறு பலரும் அவரை தௌஃபீக் பண்ணி இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு மின் அஹ்லி ஸித்க், அவர் உண்மையாளர்களில் உள்ளவர். வலா யதஅம்மதுல் கதிப், அவர் வேண்டுமென்று பொய் சொல்லாதவர், வேண்டுமென்று பொய் சொல்ல மாட்டார். வலாகின்னஹு, ஆனாலும் ஸய்யுல் ஹிஃப்த், இவர் மனன சக்தியிலே பலவீனமானவர். எனவே இப்னு மயின் அவர்களுடைய கூற்றை இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போன்று இப்னு ரஜப் அவர்கள் விவரிக்கிறார்கள். மனன சக்தியிலே பலவீனமானவர். ஃபலிதாலிக், அதனாலதான் நஸபஹு இப்னு மயின் இலல் ஹதஇ வல் கலதி மா தௌஃபீகிஹி லஹு, இப்னு மயின் அவர்களும் அவரை தௌஃபீக் பண்ணின அதே நேரத்திலே, அவரை நம்பமானவர் நல்லவர் என்று சொன்ன அதே நேரத்திலே அவர் தவறிழைக்கக்கூடியவர், பிழைவிடக்கூடியவர் என்று சொல்லி இருக்கிறார் என்று இப்னு ரஜப் அவர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விமர்சிக்கிறார்கள், சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்னுல் மதீனி இன்னும் பல நாம் ஏற்கனவே சொன்ன அறிஞர்கள் இவரை பலவீனமானவர்கள் என்று சொன்ன செய்திகளை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். மேற்கோள் காட்டிவிட்டு அவர் சொல்கிறார், இந்த அபூ ஜஃபர் ராஸி தான் ரபீ இப்னு அனஸிடமிருந்து, அவர் அனஸ் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து ரசூலுல்லாஹ் உலகத்தை பிரியும் வரையிலே குனூத் ஓதிக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியையும் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால் வஹாதா ஐதன் முன்கருன், இந்த செய்தியும் ஒரு முன்கரான செய்தி, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறான செய்தி என்று சொல்லிவிட்டு அவரை மீண்டும் சொல்கிறார். கால அபூபக்ரனில் அஸ்ரம், அபூபக்கர் அல் அஸ்ரம் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார், அவர் ஒரு ஹதீஸ் கலையில உள்ள அறிஞர், அவர் சொல்கிறார், அவருடைய கூற்றை மேற்கோள் காட்டுகிறார். அவர் இந்த ஹதீஸை பற்றி குனூத் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகையிலே உலகத்தை பிரியும் வரையிலே குனூத் ஓதினார்கள் என்ற ஹதீஸை பற்றி அபூபக்கர் அஸ்ரம் என்ன சொல்லி இருக்கிறார்? ஹதீஸ் ஹுவ ஹதீஸுன் தஈஃபுன், அது தஈஃபான ஹதீஸ், முஹாலிஃபுன் லில் அஹாதீஸ், இன்னும் பல ஹதீஸ்களுக்கு அது மாற்றமாக இருக்கிறது என்று அபூபக்கர் அஸ்ரம் சொல்லி இருக்கிறார். அதுக்கு பிறகு இப்னு ரஜப் அவர் என்ன சொல்றார் என்றால் யுஷீரு இலா அன்ன மா யன்ஃபரிது பிஹி அபூ ஜஅஃபரின் ராஸி லா யுஹ்தஜு பிஹி, அபூ ஜஅஃபர் ராஸி அவர்கள் தனித்து அறிவிக்கக்கூடிய செய்தியை ஆதாரமாக ஹுஜ்ஜாவாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை அபூபக்கர் அஸ்ரம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். வலாசியமா, குறிப்பாக இதா ஹாலஃப ஸிகாத், நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக அறிவிக்கும் பொழுது குறிப்பாக என்ன செய்யக்கூடாது, விசேஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் தனித்து அறிவித்தால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வலாசியமை, மேலும் இன்னும் விசேஷமாக அதிலும் அவர் நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக அவர் அறிவித்திருப்பாரே, ஆனால் அதை எப்படியும் எடுக்க முடியாது என்ற செய்தியை இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த இடத்திலே விமர்சிக்கிறார். அதே மாதிரி இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய அந்த ஃபத்ஹுல் பாரி என்ற நூலிலே தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால் இன்னொரு ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார். அதாவது மேற்சொன்ன அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் என்றால் கைஸ் இப்னு ரபீ என்பவர் அறிவிக்கிறார், ஆசிமிடமிருந்து அந்த செய்தியை அறிவிக்கிறார். ஆசிம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னோம், இன்ன கௌமன் யஸ்உமூன அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஸல் யக்னுது பில் ஃபஜ்ரி, நபி அவர்கள்
ஃபஜ்ரிலே குனூத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு கூட்டத்தார்கள் சொல்கிறார்களே என்று நாம் அனஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டோம். அப்ப நபி அவர்கள் தொடர்ந்து ஃபஜ்ரிலே குனூத் ஓதினார்கள் என்று சில பேர் சொன்னார்கள் என்று நாங்கள் அனஸ் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் கதபு. அனஸ் சொல்றாங்க, இல்ல அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அதாவது கதபு என்றால் தவறு இழைத்து விட்டார்கள் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்துவார்கள். எனவே அவர்கள் தவறாக சொல்கிறார்கள். இன்னமா கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன் வாஹிதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு மாதம் தான் குனூத் ஓதினார்கள். யது அலா ஹய்யின் மின் அஹ்யால் முஷ்ரிக்கீன். முஷ்ரிக்குகள் சில பேருக்கு எதிராக துஆ கேட்டு நிலையிலே குனூத் ஓதினார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தியை கொண்டு வந்து இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபஹாதிஹி துஆரிது ரிவாயத் அபி ஜஅஃபர் ராஸி அன் ஆசிம். இந்த செய்தி அபூ ஜஅஃபர் ராஸி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திக்கு முரண்படுகிறது. அபூ ஜஅஃபர் ராஸி ஆசிமிடமிருந்து அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவர் என்ன சொன்னார் என்றால், ஆசிமிடமிருந்து அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவர் மேலே என்ன சொன்னார் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னாலும் பின்னாலும் நபி அவர்கள் ருக்குவுக்கு முன்னால் குனூத் ஓதினார்கள் என்ற ஒரு செய்தியை அறிவித்தார். அதற்கு மாற்றமாக இந்த செய்தி இருக்கிறது. அவர் சொல்றார், வதுஸர்ரிஹு பிஅன்ன முத்தத்தல் குனூதி குல்லுஹா லம் தஸித் அலா ஷஹ்ரின். ஒரு மாதத்தை விட கூடுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதவில்லை என்று இது தெளிவாக வெளிப்படையாக இந்த ஹதீஸ் சொல்கிறது என்று இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். இது சொல்லிவிட்டு சொல்கிறார், ஏனென்றால் இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய ஆசிமிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய கைஸ் இப்னு ரபி என்பவரிலும் ஒரு சிறிய பலவீனம் இருக்கிறது. ஆனால் இவர் அபூ ஜஅஃபரை விட பலவீனமானவர் இல்லை. இந்த அபூ ஜஅஃபரை விட பலவீனமான ஒருவராக இவர் இல்லை. அவர் சொல்கிறார், சில பேர் இவரை மனசக்தியில குறைபாட்டு சம்பந்தமாக விமர்சித்திருந்தாலும் பெரும் அறிஞர்கள் இவரை புகழ்ந்திருக்கிறார்கள். சுஃபியானு சௌரி, இப்னு உயைனா, ஷரீக், ஷுபா, அபு ஹுசைன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இவரை புகழ்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி கத்தான் அவர்கள், யஹ்யல் கத்தான் அவர்கள் இவரை விமர்சித்த பொழுது ஷூபா அவர்கள் அந்த விமர்சனத்தை மறுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வக்கி அவர்கள் அவரை விமர்சித்த பொழுது இப்னு முபாரக் அவர்கள் அந்த விமர்சனத்தை மறுத்திருக்கிறார்கள். எனவே கைஸ் இப்னு ரபி என்ற இந்த அறிவிப்பாளர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு மாதம் தான் குனூத் ஓதினார்கள் என்று அதே ஆசிமிடமிருந்து அறிவிக்கக்கூடிய கைஸ் இப்னு ரபி அபூ ஜஅஃபர் ராஸியை விட பலமானவர் என்ற விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்துகிறார். எனவே நாம் என்ன கேட்கிறோம் என்றால், அபூ ஜஅஃபர் ராஸியுடைய செய்தியை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அவரை விட பலமாக இருக்கக்கூடிய கைஸ் இப்னு ரபியுடைய செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே நபி அவர்கள் தொடர்ந்து குனூத் ஓதவில்லை, ஒரே ஒரு மாதம் தான் குனூத் ஓதினார்கள். ஃபஜ்ரிலே தொடர்ந்து கேள்வியே எப்படி கேட்கப்படுகிறது என்றால், சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபஜ்ர் தொழுகையிலே தொடர்ந்து குனூத் ஓதினார்கள். இதுதான் எங்களுடைய ஆதாரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரிலே குனூத் ஓதவில்லை என்பதற்கு வேறு ஆதாரம் இருக்கிறது, பலமான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை கொண்டு வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த அபூ ஜஅஃபர் ராஸி அவர்கள் ஆசிமிடமிருந்து ஒரு செய்தியை சொல்கிறார். அந்த செய்தியிலே குனூத் என்பது தொடர்ந்து இருந்ததை போன்றிருக்கிறது. ஆனால் அதே ஆசிம் வழியாக கைஸ் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அவர் அறிவிப்பது, அவர் அபூ ஜஅஃபர் ராஸியை விட பலமானவர், அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி இதற்கு மாற்றமாக இருக்கிறது. அது மட்டும் அவர் சொல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் கைஸ் இப்னு ரபி அவர்களுக்கு துணையாக இதே ஆசிம் வழியாக இன்னொரு செய்தியும் இருக்கிறது, அவருக்கு ஒரு முதாபா இருக்கிறது என்று அந்த செய்தி இப்னு ஷாஹீன் அவர்கள் அந்த செய்தியை அறிவித்திருக்கிறார் என்று அதே செய்தியை கொண்டு வருகிறார். அதே ஆசிம் என்ன அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அறிவிக்கிறார் என்றால், நபி அவர்கள் ஒரே ஒரு மாதம் தான், மௌத்தாகும் வரையிலே ஒரே ஒரு மாதத்தை, லம் யகுனுத் இல்லா ஷஹ்ரன் வாஹிதன் ஹத்தா மாத்த, மரணிக்கும் வரையிலே ஒரே ஒரு மாதத்தை தவிர நபி அவர்கள் குனூத் ஓதவில்லை என்ற ஒரு செய்தியையும் கொண்டு வந்து காட்டி, இந்த இரண்டு வழியாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் வரையிலே ஒரே ஒரு முறை தான் குனூத் ஓதினார்கள், ஒரே ஒரு மாதம் தான் குனூத் ஓதினார்கள் என்று இருக்கிறது. அப்ப இது அபூ ஜஅஃபர் ராஸியுடைய செய்திக்கு மாற்றமாக இருக்கிறதே என்று
விமர்சித்து சொல்கிறார். அவர் கடைசியா என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மாதம் தான் வாமல் குனூத்து ஷஹரன், ஒரு மாதம் குனூத்து நபி அவர்கள் ஓதினார்கள் என்பது புகாரியிலும் முஸ்லிமிலும் பல பேர் ஆசிம் வழியாக இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார். வஹுவல் மஹ்ஃபூது அன் சாயிரி அஸ்ஹாபி அனஸ், அதுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஏனைய மாணவர் வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்பதை தெளிவுபடுத்துகிறார். எனவே இங்கே என்ன முக்கியம் என்றால், அபூ ஜாஃபர் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பாளர், இவரிலே பலவீனம் இருக்கிறது. இவர் தனித்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் அந்த விஷயங்களிலே அதிகமாக தவறுவிடக்கூடிய ஒருவர், ஹதீஸ்களை அறிவிப்பதிலே தவறுவிடக்கூடிய ஒருவர். அதுவும் குறிப்பாக ரபீபுன் அனஸ் வழியாக இந்த குனூத்துடைய ஹதீஸை ரபீபுன் அனஸிலிருந்து அறிவித்திருக்கிறார். ரபீபுன் அனஸ் வழியாக அபூ ஜாஃபர் ராசி அவர்கள் அறிவித்தால் அதிலே அதிகமான பலவீனங்கள் இருக்கிறது என்று காரணத்தோடு இப்னு ஹிப்பான் அவர்கள் விமர்சித்திருப்பதை நாம் ஏற்கனவே கூறினோம். எனவே இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அடுத்ததாக குனூத்துடைய நடைமுறை, ஃபஜ்ர் தொழுகையிலே தொடர்ந்து குனூத் ஓதக்கூடிய நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் அதுக்கு பின்னால் சஹாபாக்களுடைய நடைமுறையிலும் அது இருக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்களை நாம் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலோ அல்லது அதற்கு பின்னால் சஹாபாக்கள் ஆட்சி செய்த காலத்திலோ ஃபஜ்ர் தொழுகையில் தொடர்ந்து குனூத் ஓதக்கூடிய ஒரு வழமை இருக்கவில்லை என்பதை பல ஆதாரங்களினூடாக எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அதிலே ஒன்று, அபூ மாலிக்கினில் அஷ்ஜஇ என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் தன்னுடைய தந்தை தாரிக் இடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். இது சம்பந்தமாக பல நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மாஜாவிலே இருக்கக்கூடிய செய்தியை நான் வாசிக்கிறேன். அபூ மாலிக்கினில் அஷ்ஜஇ அவர்கள் அவருடைய தந்தையை பார்த்து கேட்கிறார், என்னுடைய தந்தையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் அபூபக்கர், உமர், உஸ்மான் அவர்களுக்கு பின்னாலும் அதே மாதிரி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாலும் கூஃபாவில் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாலும் நீங்கள் தொழுதிருக்கிறீர்கள். அஃபகானு யக்னுதூன ஃபில் ஃபஜ்ர், அவர்கள் ஃபஜ்ரிலே குனூத் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று ஒரு கேள்வி கேட்ட பொழுது அவர் என்ன பதில் சொல்கிறார்? ஃபகால ஐ புனைய முஹ்தஸ், சொல்கிறார், என்னுடைய மகனே, இது புதிதாக உருவாக்கப்பட்டது. பல வார்த்தைகளில் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் நபி அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அவர்களுக்கு பின்னால் எல்லாம் தொழுதிருக்கிறேன். அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதவில்லை என்பதை தாரிக் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் இருந்து என்ன விளங்குகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குனூத் ஓதக்கூடிய வழமை இருக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த சஹாபிக்கு இது மறையாது. ஏனென்றால் அவர் நபி அவர்களோடும் அந்த சஹாபாக்களோடும் பின்னால் இருந்து தொழுதிருக்கக்கூடிய ஒருவர். எனவே பள்ளிக்கு வளமையாக சொல்லக்கூடிய ஒருவர், அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கக்கூடிய ஒருவர், இப்படி ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதக்கூடிய வளமை அவர்களுக்கு தெரியாமல் போவதற்கு வாய்ப்பு கிடையாது. இது மிக முக்கியமான ஒரு ஆதாரம். எனவே இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், அபூ ஜாஃபர் ராசி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தவறு என்பது இன்னும் உறுதியாகிறது. அதே மாதிரி சஹீஹ் இப்னு ஹுஸைமா என்ற நூலிலே உங்களுக்கு பார்க்கலாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 619வது ஹதீஸ், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யக்னுது இல்லா அன் யதுஉ லி அஹதின் அவ் யதுஉ அலா அஹதின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது பிரார்த்தனை செய்தால் அல்லது யாருக்கும் எதிராக பிரார்த்தனை செய்தால் அன்றி குனூத் ஓத மாட்டார்கள். நபி அவர்கள் குனூத் ஓத மாட்டார்கள்.
இல்லா யதுஉ அலி அஹதின், எவருக்காவது பிரார்த்தித்தால், அவு யதுஉ அலா அஹதின், அல்லது யாருக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் நபி அவர்கள் குனூத் ஓதுவார்கள், இல்லாவிட்டால் குனூத் ஓத மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்து என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹும் அஞ்சி அல்லாஹ் இன்னாரை பாதுகாத்து விடு அப்படி என் நபி அவர்கள் துஆ கேட்ட அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இதே அர்த்தத்திலே அதே சஹீஹ் இப்னு ஹுஸைமாவிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்த ஹதீஸ், அதிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யக்னுது இல்லா இதா தஆ லிகௌமின் அவ் அலா கௌமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓத மாட்டார்கள் ஒரு கூட்டத்துக்கு எதிராக பிரார்த்தித்தாலே அன்றி, அல்லது ஷார்பாக பிரார்த்தித்தாலே அன்றி. அப்போ ஒரு கூட்டத்துக்கு எதிராகவோ ஷார்பாகவோ பிரார்த்திக்கும் பொழுது, ஒரு குனூத்துன் நாசிலா பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் நபி அவர்கள் குனூத் ஓதுவார்கள், இல்லை என்றால் குனூத் ஓத மாட்டார்கள். எனவே நபி இங்கே வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. குனூத் ஓதுவது என்றால் இந்த மாதிரி ஒருவருக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு சார்பாக அல்லது காபிர்களுக்கு எதிராக ஒரு நிலை வரும் பொழுது இந்த மாதிரியான நிலையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதுவார்கள் என்பது இந்த ஹதீஸிலே இருந்து நாங்கள் தெரிய வருகின்றோம். வளமையாக நபி அவர்களுடைய காலத்திலே குனூத் ஓதக்கூடிய வளமை இருந்திருந்தால் இப்படியான வார்த்தையை பயன்படுத்த முடியாது. நபி அவர்கள் குனூத் இந்த மாதிரி கட்டத்தில் தான் குனூத் ஓதுவார்கள் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நாங்கள் ஃபஜ்ர் தொழுதிருக்கிறோம், அவர் குனூத் ஓதவில்லை என்று அஸ்வத் என்று சொல்லக்கூடிய தாபியையும் அம்ர் இப்னு மைமூன் என்று சொல்லக்கூடியவரும் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி ஷரஹ் மஆனில் ஆதார் என்ற நூலிலே தஹாவி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். இந்த அர்த்தத்திலே பல செய்திகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேன், 1485வது செய்தி. அதே மாதிரி முஸ்னத் இப்னுல் ஜஅதிலே அபு ஷஅதா என்ற ஒருவர் 174வது ஹதீஸ், அவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குனூத்தை பற்றி கேட்கின்றார். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சால்த் இப்னு உமர் அன் குனூத் உமர் ஃபகால மா ஷஹித்துஹு வலா ரஅய்துஹு, அவர்கள் குனூத் ஓதுவதை நான் காணவும் இல்லை, அதிலே நான் கலந்து கொள்ளவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் சாலிம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முக்கியமான அவருடைய விருப்பத்துக்குரிய மகன் சாலிம் அவர்கள் இடத்திலே ஒருவர் இப்னு அபி நஜீஹ் என்பவர் கேட்கின்றார், ஹல் கான உமர் இப்னுல் ஹத்தாப் யக்னுது ஃபி ஸுப்ஹ், உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் சுபஹ் தொழுகையிலே குனூத் ஓதுவார்களா என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள், லா இன்னமா ஹுவ ஷைஉன் அஹ்தஸஹு நாஸு பஅது, அது மனிதர்கள் பின்னால் உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே இடம்பெற்றிருக்கிறது. நான் பலமான செய்திகளைத்தான் இங்கே உங்களுக்கு சொல்கின்றேன். அதே மாதிரி அபு ஷஅதா என்று அழைக்கப்படக்கூடியவர் இப்னு உமர் அவர்களிடத்திலே ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது சம்பந்தமாக கேட்கின்றார். இது முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே 4954வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ஷஅர்து அன் அஹதன் யஃஅலுஹு, யாரும் அப்படி செய்வதை நான் உணரவில்லை. அதாவது ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவதை யாரும் அப்படி ஓதுவதை நான் உணர்ந்ததில்லை. அப்ப நபி அவர்களோ அல்லது ஏனைய சஹாபாக்களோ அப்படி ஓதியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. அதை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக சுனல் பைஹகியிலே அபு மிஜ்லஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறார். அவர் சொல்கிறார், ஸல்லைது மஅ இப்னு உமர் ஸலாத்து ஸுப்ஹி ஃபலம் யக்னுத், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் சுபஹ் தொழுதேன், அவர்கள் குனூத் ஓதவில்லை. ஃபகுல்து லிப்னு உமர், இப்னு உமர் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், லா அராக தகுனுத், நீங்கள் குனூத் ஓதுவதை நான் காணவில்லையே என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், லா அஹ்ஃபதுஹு அன் அஹதின் மின் அஸ்ஹாபினா, எங்களுடைய தோழர்களில் எவரிடமிருந்து நான் அதை பாடமாக்கிக் கொள்ளவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கின்றார்கள். எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரும் இப்படி குனூத் ஓதுவதை காணவில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால் ஏனைய
ஹலீஃபாக்களுக்கு பின்னாலெல்லாம் தொழுது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபித்தோழர். அவருக்கு தெரியாத அவர் குனூத் என்ற நடைமுறை அவர்களுடைய காலத்தில் இருந்திருக்குமே, ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது மறைந்திருக்காது. சுபஹ் தொழுகை என்பது வளமையாக தொழக்கூடிய ஒரு தொழுகை. இதற்கு சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், இமாம் பைஹக்கி சொல்வதை போன்று சஹாபாக்களில் சிலர் இதை மறந்திருப்பார்கள். எனவே இது மறக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதனாலதான் சுனல் பைஹக்கிக்கு விமர்சனம் எழுதிய இப்னு துர்க்மானி ஜௌஹரு நகி என்ற நூலிலே இது ஒரு தூரமான ஒரு கருத்து, இப்படி ஒருபோதும் இப்னு உமர் அவர்கள் இதை மறந்திருக்க முடியாது, இப்படி ஓதியிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அபூபக்கர் உமர் அவர்கள் ஓதியிருந்தால் அவர்கள் மறந்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை. எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரும் ஓதவில்லை, இதற்கு முன்னால் யாரும் ஓதுவதையும் அவர் காணவில்லை என்பதை இந்த செய்தியிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இந்த அபு மிஜ்லஸ் அவர்கள் சொல்கிறார்கள், குல்து லிப்னி உமர் வ இப்னு அப்பாஸ், இப்னு உமரிடத்திலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் நான் கேட்டேன், அல் கிபரு யம்னஉகுமா மினல் குனூத், முதுமைதான் நீங்கள் குனூத் ஓதாமல் இருப்பதற்கு காரணமா? உங்களை குனூத் ஓதாமல் தடுப்பது நீங்கள் முதிய வயதில் இருப்பதுதானா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது இரண்டு பேரும் என்ன சொன்னார்கள் என்றால், காலா லம் நஅஹுதுஹு மின் அஸ்ஹாபினா, எங்களுடைய தோழர்களிடமிருந்து நாங்கள் அதை கற்றுக்கொள்ளவில்லை. எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை அறிந்திருக்கவில்லை. இந்த செய்தியை அல் மதாலிபுல் ஆலியா என்ற நூலிலே இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு முஸ்னத் இப்னு மனியில இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது, ஒரு சஹீஹான மௌகூஃபான செய்தி. அதே மாதிரி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே 6945வது செய்தி. இதில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு மகன் நாஃபி அவர் சொல்கின்றார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அன்னஹு கான லா யகுனுது ஃபில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குனூத் ஓத மாட்டார்கள். வலா ஃபில் வித்ர், அவர் வித்ர் தொழுகையிலும் ஓத மாட்டார். ஃபகான இதா சுஇல அனில் குனூத், குனூத் சம்பந்தமாக அவர்கள் கேட்கப்பட்டால் என்ன சொல்வார்கள்? قال ما نعلم القنوت إلا طول القيام وقراءة القرآن. குனூத் என்றால் நீண்ட நிலையிலே, அதாவது தொழுகையிலே நிலையிலே நீண்ட நேரம் நிற்பதும் கிராத்தை குர்ஆனை ஓதுவது, அதை நீட்டுவதுதான். அதை தவிர குனூத்தை நாங்கள் அறியவில்லை, அதுதான் நாங்கள் குனூத் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதாவது குனூத்துக்கு ஒரு அர்த்தம், என்ன அர்த்தம்? நிலையை நீட்டுவது, நீண்ட நிலையிலே நீண்ட நேரம் குர்ஆனை ஓதி தொழுவது. இந்த அடிப்படையிலே குனூத்தை தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதனால தான் சில அறிஞர்கள் அபூ ஜாஃபர் ராஸி அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை, நபி அவர்கள் சுபஹ் தொழுகையிலே துனியாவில் இருந்து பிரியும் வரையிலே குனூத் ஓதினார்கள் என்றால், நிலையிலே சுபஹ் தொழுகையுடைய கிராத்தை நீட்டினார்கள், நீண்ட நேரம் ஓதினார்கள் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம், குனூத் என்ற சொல்லுக்கு நீண்ட நேரம் நிலையிலே இருப்பது, குர்ஆனை நீண்ட நேரம் ஓதி தொழுவது என்ற அர்த்தம் இருக்கிறது. இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களாக சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல உங்களுக்கு பார்க்கலாம், நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலுஸ் ஸலாத்தி தூலுல் குனூத், தொழுகையிலே சிறந்தது நீண்ட குனூத். நீண்ட குனூத் என்றால் குனூத் ஓதுவதல்ல, நீண்ட குனூத் என்றால் நீண்ட நேரம் நிலையிலே நிற்பது, நீண்ட நேரம் குர்ஆனை ஓதி தொழுவது என்ற அர்த்தம் தான். இதில் இமாம் நவவி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே இதனுடைய குனூத்துடைய அர்த்தம், இந்த இடத்திலே குனூத்துடைய அர்த்தம், அல் கியாமு பித்திஃபாகில் உலமாஇ ஃபீமா அலிம்து, நான் அறிந்த வகையிலே உலமாக்களுடைய ஏகமனதான கருத்தின் அடிப்படையில் கியாம் தான் இங்கே இதனுடைய நாட்டம், அதாவது நிலையிலே நிற்பது. எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குனூத் சம்பந்தமாக கேட்கும்படும் பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், குனூத் என்றால் நீண்ட நேரம் நிலையிலே குர்ஆனை ஓதுவது, இந்த குனூத்தை தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே
அப்படியான ஒரு வளமை இருக்கவில்லை என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே 6904 ஹதீஸிலே இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஸ்வத் என்று சொல்லக்கூடிய தாபியி சொல்கின்றார், கான இப்னு மஸ்ஊத் லா யகுனுது ஃபீ ஷைஇன் மின ஸலவாத்தி இல்லா ஃபில் வித்ரி قبل الركوع. இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு தொழுகையிலும் குனூத் ஓத மாட்டார்கள், வித்ரிலே தவிர ருக்குவுக்கு முன்னால் ஓதுவார்கள். இந்த அர்த்தத்தில் இன்னும் பல அறிவிப்புகள் இருக்கிறது. எனவே இந்த செய்திகள் எல்லாம் என்ன விளங்குகிறது என்றால், ஏன் இந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டேன் என்றால், அன்றைய காலத்திலே இப்படியான ஒரு நடைமுறை இருக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த சஹாபாக்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்காது என்றால், அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழக்கூடிய நபித்தோழர்கள், அவர்களுக்கு பின்னால் ஹலீஃபாக்களோடு தொழுதார்கள். எனவே இப்படியான ஒரு நடைமுறை இல்லை என்பதைத்தான், அன்றைய காலத்தில் தொடர்ந்து அவர்கள் ஓதவில்லை என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக நபி அவர்கள் 1 மாத காலம் குனூத் ஓதினார்கள் என்ற செய்தி பரவலாக எல்லோருக்கும் தெரியும். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்லே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்னுது ஃபி ஸுப்ஹி வல் மக்ரிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹிலும் மக்ரிபிலும் குனூத் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்கே நாம் ஏன் இதை சொன்னேன் என்றால், 2 தொழுகையையும் நபி அவர்கள் அதாவது குனூத் ஓதியதாக பர்ரா இப்னு ஆசிப் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே குனூத் என்பது சுபஹ் தொழுகைக்கு மாத்திரமாக நபி அவர்கள் ஓதவில்லை, அடுத்த தொழுகைகளும் ஓதி இருக்கிறார்கள். சுபஹ் அல்லாமல் வேறு தொழுகையிலும் ஓதி இருக்கிறார்கள். இந்த சஹாபி அவர்கள் நபி அவர்கள் சுபஹ் தொழுகையிலும் மக்ரிப் தொழுகையிலும் ஓதுவதை பார்த்திருக்கிறார்கள், அதை அறிவிக்கிறார்கள். அதிகமாக சுபஹ் தொழுகையில் வந்திருக்கிறது. சில நேரம் அதிகமான சஹாபாக்கள் சுபஹ் தொழுகையை கலந்து கொண்டிருப்பார்கள், அடுத்த நேரங்களிலே அவர்களுடைய தொழுகைகளுக்கு சென்றிருப்பார்கள், அல்லது நபி அவர்கள் சுபஹ் தொழுகையிலே தான் அதிகமாக ஓதி இருப்பார்கள், ஏதோ சுபஹ் தொழுகையில் ஓதி இருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த தொழுகையிலும் ஓதி இருக்கிறார்கள். அடுத்த ஏனைய தொழுகைகளிலே நபி அவர்கள் குனூத் ஓதினார்கள், அதை நிறுத்தினார்கள். அதே போன்றுதான் சுபஹ் தொழுகையிலும் அதை நிறுத்தினார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுபஹிலே மாத்திரம் தொடர்ந்து ஓதினார்கள் என்பதற்கு எந்த ஒரு சஹீஹான ஆதாரம் இல்லை. மகரிபிலே எவ்வாறு நிறுத்தினார்களோ அதே போன்றுதான் சுபஹிலும் என்ன செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும். சுபஹிலே தொடர்ந்து ஓதுவதாக இருந்தால் மகரிபிலும் தொடர்ந்து ஓத வேண்டும். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்லே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்ன என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனத ஷஹரன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம் குனூத் ஓதினார்கள். யதுஉ அலா அஹ்யாஇன் மின் அஹ்யாஇல் அரப். அரபு சில கோத்திரங்களுக்கு எதிராக துஆ கேட்ட நிலையிலே குனூத் ஓதினார்கள். சும்ம தரக்கஹு, பின்னர் அதை விட்டுவிட்டார்கள். எனவே நபியார்கள் ஓதியது 1 மாத குனூத், பின்னர் அதை விட்டுவிட்டார்கள். எதை விட்டுவிட்டார்கள்? இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், துஆ கேட்பதை விட்டுவிட்டார்கள், குனூத்தை விடவில்லை. நபியார்கள் துஆ கேட்பதை விட்டுவிட்டார்களாம், குனூத்தை விடவில்லை. குனூத்தை விடவில்லை என்றால் எல்லா தொழுகையிலும் தான். அப்படின்னா நீங்கள் எல்லா தொழுகையிலும் ஓத வேண்டும். ஆனால் அப்படி ஓதுவதில்லை, சுபஹில் மாத்திரம்தான் செய்கிறார்கள், ஓதுகிறார்கள். இங்கே நபி அவர்கள் அதை விட்டார்கள் என்றால் குனூத்தை விட்டார்கள், துஆ விட்டார்கள், இரண்டையும் தான் விட்டார்கள். இங்கே குனூத் என்றால் துஆ தான், துஆ என்றால் குனூத் தான். அவர்களுக்கு எதிராக துஆ கேட்டால் தான் நபி அவர்கள் குனூத் ஓதுவார்கள், அல்லது சார்பாக துஆ கேட்டால் தான் குனூத் ஓதுவார்கள். துஆ கேட்கும் நிலையிலே குனூத் ஓதினார்கள் என்றால் இங்கே நபி அவர்கள் ஓதியதே துஆ கேட்டதே அதற்கு பெயர் தான் குனூத். எனவே அதை விட்டார்கள் என்றால், அதை நீங்கள் துஆ என்று சொன்னாலும் சரி, குனூத் என்று சொன்னாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக அந்த பிரார்த்தனையை விட்டார்கள் என்றால் அப்போது அதைத்தான் குனூத் என்று அவர்கள் சஹாபாக்கள் அறிவித்தார்கள். பின்னால் சொல்லக்கூடிய ஹதீஸ்களில் இருந்து இன்னும் அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். எனவே அன்றைய காலத்திலே 1 மாதம் நபி அவர்கள் ஓதிவிட்டு அந்த குனூத்தை விட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியிலே 1002வது ஹதீஸிலும் ஆசிம் என்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே குனூத் சம்பந்தமாக கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், கது கானல் குனூத் பற்றி சொல்லும் பொழுது குனூத் ஓதப்பட்டது,
குல்து கப்லர் ருக்கு பஅதஹு, ருக்குவுக்கு முன்னாலா ருக்குவுக்கு பின்னாலா என்று நான் கேட்டேன். கால கப்லஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ருக்குவுக்கு முன்னால் குனூத் ஓதப்பட்டது. இது ரசூலுல்லாஹ் காலத்திலா அல்லது வேறு காலத்திலா என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்வாவும் என்னவென்றால் ருக்குவுக்கு முன்னால குனூத் ஓதுவது, அப்போ ருக்குவுக்கு முன்னால் குனூத் ஓதுவது இருந்தது என்று அவர் சொன்ன பொழுது, அப்போது அவர் கேட்கின்றார், ஆசிம் கேட்கின்றார், ஒருத்தர் நீங்கள் ருக்குவுக்கு பிறகு என்று சொன்னதாக சொன்னாரே, அப்படி என்று கேட்ட பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கதப, அவர் பொய் சொல்கிறார் அல்லது தவறிழைத்து விட்டார் என்றால், ஹிஜாஸிலே உள்ளவர்கள் கதப என்ற சொல்லை அக்தா என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துவார்கள், தவறிழைத்து விட்டார், எனவே அவர் தவறாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. என்ன சொல்றாரு, இன்னமா கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ருகூஇ ஷஹ்ரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு பிறகு ஒரு மாதம் தான் குனூத் ஓதினார்கள். இங்கே இன்னமா என்ற சொல்லை பயன்படுத்தி சொல்கிறார்கள். இன்னமா என்றால் வரையறுத்து சொல்வதற்கு பயன்படுத்தப்படும். எனவே நபி அவர்கள் ருக்குவுக்கு பிறகு குனூத் ஓதியதே ஒரு மாதம் தான் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தியில இருந்து என்ன விளங்குகிறது என்றால், நபி அவர்கள் ருக்குவுக்கு பிறகு குனூத் ஓதினார்கள் அந்த கூட்டத்துக்கு எதிராக. இது ஒரு மாதம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். அதே ஹதீஸ்ல எதற்காக அந்த ஒரு மாதம் ஓதினார்கள், 70 சஹாபாக்களை அனுப்பினார்கள், முஷ்ரிக்குகள் அவர்களை கொலை செய்தார்கள், அப்போது அவர்களுக்கு எதிராக துஆ செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியிலே அதற்கு முன்னால் உள்ள ஹதீஸ் 1001வது ஹதீஸிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அகனத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸுப்ஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையிலே குனூத் ஓதினார்களா? கால நஅம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஓதினார்கள். ஃபகீல லஹு அவ கனத கப்ல ருக்கு, ருக்குவுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், பஅதர் ருக்குஇ யஸீரன், ருக்குவுக்கு பிறகுதான் நபி அவர்கள் ஓதினார்கள். யஸீரன், யஸீரன் என்றால் 2 அர்த்தம் எடுக்கலாம். ஒன்று குறைவாக இலேசாக ஓதினார்கள் அல்லது கொஞ்சம் காலம் ஓதினார்கள் என்ற அர்த்தம் எடுக்கலாம். இங்கே நபி அவர்கள் கொஞ்சம் காலம் ஓதினார்கள் என்றுதான் நாங்கள் விளங்க முடியும் என்றால், முன்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு மாதம் ஓதினார்கள். நபி அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையிலே அல்லது மிஅராஜுக்கு பிறகு அல்லது நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகையிலே ஒரு மாதம் என்பது குறைவானதுதான். எனவே குறைவான ஒரு காலம்தான். ஒரு மாதம் நபி அவர்கள் ஓதினதைத்தான் யசீரன், குறைவாக ருக்குவுக்கு பிறகு கொஞ்சம் காலம், அதாவது கொஞ்சம் காலம் ஓதினார்கள் என்று சொல்கிறார்கள். இதிலே இவர்கள் கேட்பார்கள், இங்கே யசீரன் என்றால் கொஞ்சம் காலம் என்று எந்த அறிஞர் சொன்னார் என்று ஒருத்தர் கேட்கிறார். இது யாரும் சொல்லவில்லை. நீங்கள் ஃபத்ஹுல் பாரியிலே இமாம் இப்னு ஹஜர் அவர்கள், ஷாஃபி மத்ஹபை சேர்ந்தவர்கள், அவர்களே இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், கௌலுஹு பஅதர் ருக்கு யசீரன், பஅதர் ருக்கு யசீரன் என்ற அந்த வார்த்தை கத் பய்யன ஆசிமுன் ஃபீ ரிவாயத்திஹி மிக்தார ஹாதல் யசீர், இந்த யசீர் எந்த அளவு இருந்தது என்று ஆசிம் அவர்கள் அவருடைய ரிவாயத்திலே விவரித்திருக்கிறார். இது ஆசிம் என்றால் இதுக்கு முன்னால் வந்த ரிவாயத், நான் முன்னால் சொன்ன ஹதீஸ். அது என்ன, ஹைது கால ஃபீஹா, அதிலே ஆசிம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹா கனத பஅதர் ருக்குஇ ஷஹ்ரன், ருக்குவுக்கு பிறகு ஒரு மாதம் ஓதினார்கள் என்று சொன்னார்கள். எனவே இதில் என்ன தெரிகிறது என்றால், யசீரன் என்பதை இமாம் இப்னு ஹஜர், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்களும் குறைவான, அதாவது ஒரு மாத காலம் என்றுதான் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே யசீரன் என்பதற்கு நாங்கள் மாத்திரம் ஒரு மாத காலம் குறைவான காலம் என்று விளங்கவில்லை, பல அறிஞர்கள் விளங்கி இருக்கிறார்கள். அதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்களும் அப்படித்தான் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய 4088வது ஹதீஸிலே அந்த 70 சஹாபாக்களை நபி அவர்கள் தேவைக்காக அனுப்பினார்கள். குர்ரா என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பனு ஹையான், அதே ரயில் தக்வான் போன்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிர் மவுனா என்ற இடத்திலே அவர்களை கொலை செய்தார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹிம் ஷஹ்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக ஃபி ஸலாத்தில் கதாத்தி சுபஹ் தொழுகையிலே ஒரு மாதம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்டார்கள். வதாலிக பத்உல் குனூத், அதுதான் குனூத்துடைய ஆரம்பம். வமா குன்னா நக்னுத், நாங்கள் குனூத் ஓதக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இதற்கு முன்னால் நாங்கள் குனூத் ஓதவில்லை. எப்போது நபி அவர்கள் குனூத்தை ஆரம்பித்தார்கள் என்றால், எப்போது அந்த 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் சுபஹ் தொழுகையிலே அவர்களுக்கு எதிராக ஒரு மாத காலம் துஆ கேட்டார்கள். வதாலிக பதுல் குனூத், அதுதான் குனூத்துடைய ஆரம்பம். எனவே குனூத் என்றாலே துஆ கேட்பதுதான். இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையிலே ஒரு மாத காலம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வதாலிக பதுல் குனூத், அது குனூத்துடைய ஆரம்பம் என்று சொல்கிறார்கள். எனவே துஆ கேட்டு அவருக்கு எதிராக துஆ கேட்பதுதான் அங்கே குனூத் என்று சொல்லப்படுகிறது. எனவே அது துஆவை விட்டார்கள் என்றாலும் குனூத்தை விட்டார்கள் என்றாலும் இரண்டும் ஒன்றுதான். அதே போன்று குனூத் என்பது அதற்கு முன்னால் இருக்கவில்லை, அப்போதுதான் இருந்தது, அதுவும் ஒரு மாதம் தான் இருந்தது என்பதையும் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த ஹதீஸுடைய இறுதியிலே ஒரு விஷயம், அந்த அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்டதாக சொல்கின்றார். அபஅத ருகூஇ அவ் இந்த ஃபராகின் மினல் கிராஅத்தி, குனூத்தை பற்றி கேட்கிறார். குனூத் எப்போது ஓத வேண்டும், ருகூவுக்கு பிறகா அல்லது கிராஅத்து முடிந்ததற்கு பிறகா, ருகூவுக்கு முன்னாலேயா என்று கேட்டபொழுது, قال لا بل عند فراغ من القراءة, இல்ல ருகூவுக்கு முன்னால், அதாவது குர்ஆன் ஓதிவிட்டு குனூத் ஓத வேண்டும் என்று. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபத்வா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதாக அவர் சொல்லவில்லை. இப்படி ஏன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இப்படி ஓதப்பட்டதை வைத்து அவர் சொல்லி இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எது எப்படியோ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருகூவுக்கு முன்னால் குனூத் ஓதுமாறு அவருடைய ஃபத்வாக்களிலே பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது சம்பந்தமான ஹதீஸை அறிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம்ல அவருடைய ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவுக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதினார்கள், ஒரு மாத காலம் ஓதினார்கள் என்று அந்த ஹதீஸ்களிலே இடம்பெறுகிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த மேலே உள்ள ஹதீஸ்களில் இருந்தெல்லாம் நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதி இருக்கிறார்கள், ஒரு மாத காலம் ஓதி இருக்கிறார்கள். எப்போது ஓதினார்கள்? ஒரு கூட்டத்துக்கு எதிராக, அவர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ததற்காக அவர்களுக்கு எதிராகவும், ஒரு முஸ்லிம்களுக்கு ஷார்ப்பாக அந்த முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் குனூத் ஓதினார்கள் என்பதைத்தான் எங்களுக்கு பார்க்க முடியும். அதற்கு பிறகு அதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களுடைய காலத்திலோ ஃபஜ்ர் தொழுகையிலே தொடர்ந்து குனூத் ஓதக்கூடிய நடைமுறை இருக்கவில்லை என்பதுதான் தெளிவாகிறது. அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.